வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ன்ற ஸ்டாக்கை தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய இன்டெப்த் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமொபைல் வந்து கம்பெனி இஸ் என்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மோட்டார்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ். அதுக்கு முன்னாடி எதனா டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லாக்டவுனுன்றதுனால எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறதுனால என்ன தான் வந்து டோர்லாம் மூடி வந்து நம்ம வீடியோ எடுத்தாலும் பசங்களுடைய சவுண்டுன்னு ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதுக்கு சாரி, ஓகேங்களா. The company is engaged in manufacture of motor vehicles. The company is engaged in mainly in the business of automobile products and consisting of all type of commercial and passenger vehicles. ஸோ எங்களுடைய மெயின் பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். நீங்கள் இங்கே நார்த் சைடில் எங்கே போனாலும் லாரின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா தாங்க, ஓகேங்களா. சவுத் சைடு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க, ஓகேங்களா. அந்த லாரி பஸ்ஸு. நார்த்தை போனால் டாட்டா தாங்க. இப்போ தான் கொஞ்சம் மிங்கலாகி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் பென்ஸு, அதுமாதிரி இந்த ஏஷியல் மோட்டார்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்துருக்குங்க. சரிங்க, ஓகே, நம்ம சப்ஜெக்டை விட்டு வெளியே போக வேண்டாம். ஸோ இன்க்ளூடிங் ஃபினான்சிங் அண்ட் ஆஃப் த வெஹிக்கல் சோல்டு பை த கம்பெனிஸ். ஃபினான்ஸும் பண்ணுறாங்க. த கம்பெனி சிஸ்டம் செக்மெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆட்டோமோட்டிவ் ஆப்ரேஷன் அண்ட் all other operation. The company automotive segments operation including all activities relating to the development, design, manufacturing, assembly and sales of the vehicles. டிசைன்லாம் எல்லாமே ஓனாக இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. டெவலப்மெண்ட்டும் இவங்களுக்கு ஓன் யூனிட் தான் எல்லாமே, ஓகேங்களா. இன்க்ளூடிங் வெஹிக்கிள் ஃபினான்சிங் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் ஆஸ் சேல் ஃபார் ரிலேட்டட் பார்ட்ஸ் அண்டு ஆக்சரிஸ், ஓகேங்களா. பார்ட்ஸ் அண்ட் ஆக்சரிஸும் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்டில் விடுறாங்க. இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் த கம்பெனி மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பேசஞ்சர் கார்ஸ். ஓகே, இது தெரியும். டாடா மோட்டார்ஸ் கார் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸும் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஸ்து அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா ஏஸ் மாதிரி வெஹிக்கிள். ஸோ அதுவும் யூட்டிலிட்டி இதில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு மீடியம் அண்டு ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணுறாங்க. The company all other operation segments mainly includes information technology, ஐடியும் இருக்குது, ஐடி சர்வீஸ் இருக்குது, அண்டு மெஷின் டூல்ஸ் இருக்குங்க, அண்டு ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் சர்வீஸ் அவங்களுக்கு இருக்குங்க. The company operates over 160 countries across the world. இது பாருங்கள், 160 countries across the world. இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 74 ரூபா 60 பைசா. அதேமாதிரி ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எவ்வளோக்கு ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக தான், ஓகேங்களா. அடுத்து வந்து டெய்லி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 59 மில்லியன். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 209.9 பில்லியன் எங்கேயோ இருக்குங்க. 52 வீக் ஐ வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா 35 பைசா. 52 வீக் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 63 ரூபா 50 பைசா. இப்போ மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் பையிங் கேட்டகரியில் இருக்குது. ஃபார்வர்ட் பி 10.3, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -40.4. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.8 ட்ரில்லியன். இன்சிஸ்ட் ஓன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% கிட்ட 24.2%. 1 மந்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா -29.4%. 3 மந்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா -61.2%. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 3 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து அனலிஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் அனலிஸ்ட் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது நம்பர் ஆஃப் அனலிஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அது கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸில் கொண்டு வரணும், ஓகேங்களா. பை சொல்லியிருக்காங்க 34 அனலிஸ்ட்டு. அடுத்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா -63.8% டவுன் ஆகிருக்கு. 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா -86.7%, ஓகேங்களா. சம்மதி பார்த்தாச்சு. இண்டிகேட்டர் காம்போனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதேமாதிரி ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மி, அதாவது பிலோ ரேங்கில் வருது. ஏர்னிங்ஸ் ஒன்றுமே இல்லை. வீக் ஏர்னிங்ஸ் வித் ரீசெண்ட் அனலிஸ்ட் ஆன் குட், ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லலாம், ஏர்னிங்ஸ் வந்து இப்போதைக்கு எந்த கம்பெனியுமே ஏர்னிங்ஸ்லாம் அந்தளவுக்கு வராதுங்க, ஓகேங்களா. ஏர்னிங்ஸ் சப்போஸ் 33.3% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து 4 ரேங்கிங்கும் எஸ்டிமேட் அண்ட் ரிவிஷன் 33.3% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் 3. அதே மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் அண்ட் சேஞ்சஸில் வந்து பார்க்கும்போது வந்து 33.3% வெயிட்டேஜில் வந்து இருக்குது.
அடுத்து டார்கெட் முக்கியமான சப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த சார்ட் இண்டிகேட் த வேர் த ப்ரிக் த ஸ்டாக் ப்ரைஸ் வில் பி வித் இன் த நெக்ஸ்ட் 12 months as compared to the current price. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹74.60 இதனுடைய அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ₹245 போகணும்னு கணிச்சிருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ₹171, லோ வந்து பார்த்திங்கன்னா ₹50. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்க்கும் டார்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா 169.2% அடுத்த 12 மாதத்தில் போகும்னு கணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி லாங் டேர்முக்கும் எடுக்கலாம். லாங் டேர்முக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வந்து நல்ல என்ன சொல்லுதுங்க நெக்ஸான்லேயும் ஏதோ ஒரு மாடலில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 years ஏதோ பேட்ரி வாரண்டின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. 340 kilometers ரேஞ்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் விட்டாங்கன்னா மறுபடியும் வந்து பிக்கப் ஆகும். ஆக்சுவலாக இவங்களுடைய சேல்ஸ்லாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. பட் ஓவராலாக வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்குன்னு வந்து காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இது அவ்வளோ பழமை நிறைந்த கம்பெனிங்க. இது வந்து ஏர்னிங் பெர் ஷேர் 2 அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வந்து 4.8 அந்த இதுவில் இருக்குது. அடுத்து அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அப்படி இப்போ இது வந்து குவார்ட்டர்லி டேட்டா. ஸோ அந்தளவுக்கு சும்மா பார்த்துங்க இந்த குவார்ட்டர்லி டேட்டாவை ஓகேங்களா. ஆனுவல் கொடுத்துருக்காங்க. ஆனுவலில் வந்து கம்பேர் பண்ணிங்க. ஆனுவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து பாருங்கள். நம்ம தான் அனலிஸ்ட் வந்து 35 அனலிஸ்ட்டும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் 34 அனலிஸ்ட்டில் 10 பேர் வந்து ஸ்ட்ராங் பையன்றது 9 பேரும், ஹோல்டு வந்து 11 பேரும், செல்லுன்றது 3 பேரும், ஸ்ட்ராங் செல்லுன்றது ஒருத்தரும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மிங்கிள்டு ஸ்டாக் ஓகேங்களா. ஏன் மிங்கிள்டு ஸ்டாக்னா பார்த்திங்கன்னா செல்லும் ஸ்ட்ராங் செல்லும் கலந்ததுனால மிங்கிள்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி ஹோல்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ரெவன்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 0.7% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2020 $3,071 பில்லியனாக இருக்கிறது, அதாவது 3 ட்ரில்லியனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2020 3 ட்ரில்லியனாக இருக்கிறது 2021 3.3 ட்ரில்லியனாக வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபண்டமெண்டல் சச் as low profit margins, high debt levels and falling dividends. அதுதாங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டெப்ட் லெவல்ஸ் வந்து கடன் அதிகமாக இருக்குது, ஃபாலிங் டிவிடெண்ட்ஸ் ஓகேங்களா. அடுத்து ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி 25% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. அதேமாதிரி டெப்ட் 25% வெயிட்டேஜில் பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவில் இருக்குது. அதிகமான டெப்ட் கடன் இருக்குது. ஏர்னிங் குவாலிட்டி 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போதுனா நல்ல குவாலிட்டியாக வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங். இந்த ஹைலைட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸில் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10ன்றது கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நல்ல இதுங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் 4 வீக் மூவிங் ஆவரேஜில் 10ன்ற நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர்ஸில் டாடா மோட்டார் ப்ரைஸ் டு சேல்ஸில் 50% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10ன்ற ரேட்டிங்கும் ட்ரைலிங் ப்ராஃபிட் ஏர்னிங் 25% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ரேட்டிங் ஒன்றுமே இல்லை. ஃபார்வர்ட் பி 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்குங்க 5ன்ற ரேட்டிங்கு ஓகேங்களா. இந்த ஹைலைட்ஸை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்து ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 5 years ஆவரேஜாக வந்து எப்போயோ க்ராஸ் பண்ணி கீழே வந்துடுச்சு 2018. அடுத்து அந்த ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2018க்கும் 19க்கும் நடுவில் கம்மியாகிடுச்சு. 2018 லாஸ்ட்டில் நல்லா வந்து பீக்கில் இருந்ததுக்கு அந்த குரூப்பில் ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபார்வர்ட் பியும் அப்படி கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து அந்த செக்டார் பியும் கொஞ்சம் பார்த்துங்க. செக்டார் பியில் பார்க்கும்போது எங்கேயோ இருக்குது டாடா மோட்டார்ஸ். அடுத்து ரிஸ்க்கு மாடரேட் ரிஸ்க்கு மீடியம் வொலட்டிலிட்டி பரவாயில்ல. ரிஸ்க்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க. மீடியம் வொலட்டிலிட்டி ஸ்டாக்கு ஓகேங்களா. அதனால் வந்து 4 வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் இண்டிகேட்டரில் மேக்னிட்யூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 25% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலுக்கு அது 4ன்ற வெயிட்டிங். அதே மாதிரி வொலாட்டிலிட்டி 25% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலுக்கு மேலே 7ன்ற ரேங்கிங்கும். பீட்டா 1 இயரில் 25% வெயிட்டேஜில் பார்க்கும்போது 2ன்றதும் கொடுத்துருக்காங்க. கரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது 10ன்ற ரேங்கிங்கும் டாடா மோட்டார்ஸ். அடுத்த ரிஸ்க் அனலிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் 90 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
டெய்லி ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அசோக் லேலண்ட் வந்து 24.4%, டாடா மோட்டார்ஸ் வந்து 10.9% இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி லார்ஜஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியல் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 28.6%, டாடா மோட்டார்ஸ் 17.9%. லாஸ்ட் 60 மந்த் ரிட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மோட்டார் பாருங்கள் 69.4% இது பண்ணியிருக்குங்க மந்த்லி ரிட்டர்னில். டாடா மோட்டார்ஸ் 51.3 வந்து கொடுத்துருக்கு ரிட்டர்னு. ஒஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மோட்டார் தான் 27.1%, டாடா மோட்டார்ஸ் வந்து 26.8%. அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸை பற்றி ஒரு அனலைஸ் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் ஏதோ பேட்டரியில் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் அனலைஸ் வந்து பண்ணிடலாம். ப்ரைஸ் மொமெண்டம்லாம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வீக் ரீசன்ட் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து அது ரீசெண்டாக இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் காட்டும். ஏன்னா வந்து எல்லாமே இறங்கிடுச்சு இல்லையா ஸ்டாக்குங்க. 4 வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து அது நெகட்டிவ் தான் இருக்குங்க. ப்ரைஸ் மூமெண்டம் இண்டிகேட்டர்ஸில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் 70% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 ரேங்கிங்கும், சீசனிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து 10.4%, அதேமாதிரி 9.8% ரேட்டிங்கில். அதை நிஃப்டி 50 வந்து 10.4% மேலே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.8% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? எடுத்து அதனுடைய இந்த ப்ரைஸ் டார்கெட்டை வந்து நீங்கள் இது பண்ணலாம். எவ்வளோ 169.2% வந்து போகணும்னு 34 அனலிஸ்ட் வந்து கணிச்சிருக்காங்க. இதில் தாம்சன் ரியூட்டர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.